அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக கூடியதுதான் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதனால் மீன ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மை வந்து சேரப்போகிறது. உங்களுடைய தலைவிதியும் மாறப்போகிறது. சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு பெயர்ச்சியாகி உள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதனால் ஒரு சில ராசிகளின் வாழ்க்கை பிரகாசம் அடையும், சுக பலன்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சூரியனுடன் இணைந்து ஏற்படக்கூடிய சுபயோகத்தால் உங்களின் பண பலன் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பெறுவீர்கள். தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். தொழிலில் பல புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதுதான் வைகாசி மாதம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது. சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாத பிறப்பு. சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியில் பெயர்ச்சியாகும் நாளில் ஏற்படும். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கை மிக்க நபராக ஆக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மற்றும் நீங்கள் செய்கின்ற பணிகளும் பாராட்டப்படும் நிலையை கொடுக்கும். உங்களை வீழ்த்த முயன்றவர்களை உங்களுக்கு உதவ வருவார்கள். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் மற்றும் உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் மீன ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுபஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி நடப்பதால் நீங்கள் பல விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுவது அவசியம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எதிர்பார்க்கும் ஆதாயங்கள் கிடைப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். மீன ராசிக்கு குரு பகவான் திருமணஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி வேறுபாடு நீங்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மேம்படும். சகோதரர்களுடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் குரு பயிற்சியானது மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் மாறுதல்கள் தாமதமாக கிடைத்தாலும் நல்ல பதவிகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதரவு உதவியும் கிடைக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். காதலிப்பவர்களுக்கு திருமணமாகும் காலம் இது. பல வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் குருவின் பார்வை நல்ல முடிவுகளை கொடுக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். 7.5 சனி தொடங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க வேண்டும். குரு பகவானும் சாதகமான இல்லாத நிலையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதமாகலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எந்த காரியம் செய்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். மீன ராசிக்கார பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பண வரவில் தடை ஏற்படலாம். எனவே செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும்.
பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் வேற்றுமொழி தொடர்பு, கமிஷன், ஏஜென்சி போன்ற வேலைகளில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம், கவனம் தேவை. பணவரவு தாராளமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு முதலியவையும் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனைகளை செலுத்தி முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். தொழில் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசென்ஸ் கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான மாதம் இது. பணப்புழக்கம் அதிகரிப்பதால் சிறிது சேமிக்கவும் முடியும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவது மனமகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். பெரியோரின் ஆசை கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தொழில் பணியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். பொன் பொருள் சேரும். பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் ராசிநாதன் மறைவு ஸ்தானமான 3இல் சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவுகள் செய்ய சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலையும் உருவாகலாம். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பண தேவைகளை பூர்த்தி செய்வார். பொன் பொருள் வாங்க வைப்பார். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் குருவின் பார்வைகள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். மேலும் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். இளம் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் செயல்களால் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். 3இல் சஞ்சாரிக்கும் சூரியன் மாதம் முழுவதுமே நன்மைகளை வழங்குவார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். அரசு வழி செயல்களை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களை வேகமாகவும் செயல்பட வைப்பார். குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவியாக இருப்பார்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். திருமண வயதினர்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும்.
மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிகளும் நிறைவேறும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மாலையில் லட்சுமி வழிபாடும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வருவது நன்மைகளை அதிகரிக்க செய்யும். சந்திராஷ்டம நாட்கள் மே 20 மாலை முதல் மே 23 விடியற்காலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.